மீன ராசி. மீன ராசி பாருங்க, ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்காரு. ராசியிலேயே யார் உட்கார்ந்துருக்கா? ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்காரு. மாத தொடக்கத்திலேயே ராசியில சனியும் சந்திரனும் உட்கார்ந்து ராசிநாதன் 5ல உட்கார்ந்துருக்காரு. சோ ராசிநாதனும் அதே போல 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இந்த மாசம் தொடங்குறதுனால ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா தான் இந்த மாதம் மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் செயல் தேக்கம், புத்தி கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, எந்த ஒரு விஷயமும் சட்டுன்னு நடக்காம இருக்குது, ஒரு மனச்சோர்வு கொடுக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பை சனி கொடுக்கத்தானே செய்வாரு, சோதிக்கத்தானே செய்வாரு. சனி உள்ள உட்கார்ந்துருக்கிறாருல, அப்ப கொஞ்சம் சோதனை இருக்கத்தானே செய்யும். கும்பராசிக்கு எப்படி ராகு உட்கார்ந்துருக்கிறாரோ அது மாதிரி மீனராசிக்கு சனி உட்கார்ந்துருக்கிறாரு. சரிங்களா? அப்ப எந்த ஒரு காரியமும் லேட்டா நடக்கும், நடக்காதுன்னு இல்லை. இப்ப இந்த வாரம் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, நிதானமா ஒரு வாரம் கழிச்சு நடக்கும். நமக்கு பொறுமை இருக்காது, அந்த காரியம் டக்குன்னு நடக்கணும்னு நினைப்போம், ஆனா மெதுவா நடக்கும். சோ இது சோதனையான ஒரு காலமாக மீனராசிக்கு இருக்கு. இதுவே குரு வர்ற ஜூனுக்கு பிறகு நல்லா இருக்கு. மீனராசிக்கு வர்ற ஜூனுக்கு பிறகு நல்லா இருக்கு. இந்த மாசம் மீனராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே இருந்த தொய்வான விஷயங்கள், தொழில் ரீதியா நீங்க நினைச்ச விஷயங்கள் பூரா தொய்வா இருந்துச்சுன்னா இந்த மாசம் பிரைட்டா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார போறாரு 16ஆம் தேதி. சரிங்களா? சுக்கிரன் 20ஆம் தேதி போய் உட்கார போறாரு. செவ்வாய் ராஜயோகாதிபதி, அவர் எப்ப போக போறாரு? 8ஆம் தேதியே 10ஆம் இடத்துக்கு போறாருப்பா. அப்ப 2-9 கூடிய செவ்வாய் 10ல போய் உட்கார்றாரு, சூரியன் உட்கார்றாரு, சுக்கிரன் உட்கார்றாரு, குரு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப 10ஆம் இடத்துக்கு சிவராஜ் யோகா அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உத்தியோக ரீதியா ஒரு மேன்மையான நல்ல மாதமாக மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அந்த ராசியில சனி இருக்கிறதுனால வயோதினமா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ட்ரபிள் கொஞ்சம் இருக்கும். உடம்ப பார்த்துக்கங்க. வயதுக்கு ஏற்றாறு போல அந்த ஜென்மச்சனி சில சோதனைகளை கொடுத்தா கூட நீங்க இந்த மாசம் இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா சுழன்று வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில இந்த மாசம் பெறுவீங்க. தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சனி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாருங்கும் போது நீங்க போய் சனீஸ்வரனுக்கு எல்லாம் போய் விளக்கு போடணும் வைக்கணும்னு இல்லை. உங்க குலசாமியை கும்பிடுங்க, குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. குலதெய்வம் ரொம்ப முக்கியம். குலதெய்வ காரகன் தான் சனி. அப்ப குலதெய்வத்தை கும்பிடுங்க, விடாம குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தபடியா சனீஸ்வரனை பார்க்க வேணாம், சனியோட குருநாதர் பைரவரை போய் பாருங்க. சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு ஒரு விளக்கு போடுங்க சனிக்கிழமை போதுமானது. காலைல 6 to 7 போடுங்க, இல்ல 9 to 10 பைரவருக்கு ஒரு விளக்கு போடுங்க, போதுமானது. மிளகு விளக்கு போடலாம், மிளகு விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்குங்க, போதுமானது. அதிர்ஷ்ட தெய்வம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கு. அறுபடை வீட்டுல எந்த படை வீடா இருந்தாலும் சரி, திருத்தணியா இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமா இருந்தாலும் சரி, பழனியா இருந்தாலும் சரி, திருச்செந்தூரா இருந்தாலும் சரி, சுவாமிமலையா இருந்தாலும் சரி, அறுபடை வீட்டுல எந்த படை வீட்டு முருகனை கும்பிட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரிங்களா? இந்த மாசம் முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். சரிங்களா? நன்றி.